அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பப்போ பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல மிக முக்கியமான விஷயம் இஸ்ரேலோட பேச்சுவார்த்தை. அமெரிக்காக்கே வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வந்திருந்தாரு. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். வெள்ளை மாளிகை வரைக்கும் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது நடந்தது ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணி பார்த்தேன். ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியா ஏதாவது சொல்லுவாங்க. ஏதாவது மிக முக்கியமான விஷயங்கள், முடிவுகள் எட்டப்பட்டிருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோம்னா, பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்கிற மாரி தெரியல. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டோர சாத்தி வச்சுட்டு பல விஷயங்கள் பேசுறாங்க. பட் என்ன ஏதுங்கிறத வெளிய மூச்சு விட மாட்டேங்கிறாங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப திரும்பவும் ட்ரம்ப் அவர்கள்ட்ட பத்திரிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, ஈரான் ஒரு டீல போட்டே ஆகணும். கண்டிப்பா அவங்க டீல் போட்டே ஆகணும் அப்படிங்கிறது போல, பத்திரிக்கையாளர் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஈரானுக்கு மிரட்டலுக்கு விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர். அதான் அதிகப்படியான நேவல் பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் நடக்கப் போகுது அப்படிங்கிறத திரும்பி உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. ஏன்னா, முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் அவரோட போஸ்ட் இருக்கு இல்லையா? ட்ரூத்ன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா வச்சுக்கிறாரு. அதுல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. எப்பவுமே அதில தான் போடுவாரு. அதுல இருக்கிறத தான் ரீட்வீட்டு, ட்விட்டரு இதுலலாம் போட்டுருக்காங்க. பட் அவரு வந்து ட்ரூத் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா வச்சுக்கிறாரு. ஸோ அது வந்து அவரோடது தான். ஸோ அதுல வந்து பென்டகான் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது ஏர்கிராஃப்ட் கேரியர மிடில் ஈஸ்ட் பகுதியில டிப்ளாய் பண்ணதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கா அப்படிங்கிறது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ரெடி டூ அட்டாக். எந்த நேரமும் ஈரான் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். நெகோசியேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா. அதனால இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து பேசி ஒரு டீல எடுத்தாகணும். இல்லன்னா மிக பெரும் சிக்கல். 2வது கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் மிடில் ஈஸ்ட்ட நோக்கி அப்படிங்கிறது போல, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிரட்டல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மேல வச்சிருந்தார். இப்படி இருக்கும் சமயத்துல தான் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வராங்க. அங்க மார்க்கோ ரூபியோ அவர்ட்ட பேசினாரு. போர்ட் ஆஃப் பீஸ்ல வந்து பார்த்தா ஜாயின் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல். அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள பார்த்து பேசிக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கை குலுக்குறதுல வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தெரியுதா? ஏதாவது அனலிஸ்ட்லாம் இருக்கிறீங்களா? அப்படிங்கிறது போல பல நபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரும் எதுவும் பெருசா எதுவும் பேசுற மாரி தெரியல. ஆனா, இரு நாடு தலைவர் ரொம்ப குரூஷியலான ஒரு டைம் இது. இந்த டைம்ல ஒரு சந்திப்பு. ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எதுவுமே சொல்லல. அதான் இதுல இருக்கிறது. ஆனா ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்த இம்பார்ட்டன்ட்டா சொன்னாரு. இஸ்ரேலோட அதிபரா இருக்கிறார் இல்லையா? அவர் ரொம்பவுமே ஷேமா இருக்கணுங்க. ஃபீல் ஷேம். ஏன்னா, நெத்தன்யாகு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கல பாத்தியா? அவர் ஒரு ஹீரோ. அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கியிருக்கு. இப்ப அமெரிக்காலாம் பாருங்க, எப்ஸ்டீன் அவர்களோட எந்த அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு தொடர்பு இருக்கு. என்ன மாரி சேட்டைகள்லாம் செஞ்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் அமெரிக்கா மன்னிக்கலையா? மன்னிப்போம், மன்னிப்போம் தலைவர்களே அப்படிங்கிறது போல, இருந்தா தானே நல்லது அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறார் போல தெரியுது. பட் ஆனா இன்னும் நெத்தன்யாகு அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிற மாரி தெரியல. ஏன்னா, இவருக்கு கிடைக்கிற மாரியே அவருக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நினைச்சிருப்பார் போல தெரியுது. சரி ஓகே. மெயினான விஷயத்துக்கு வருவோம். இப்ப நெத்தன்யாகுவால பத்திரிக்கையாளர் சந்திப்பப்ப ஏதாவது பேசும்போது ஏதாவது சொல்லுவாரான்னு பார்த்தா, ஏன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தொடங்குனதுலருந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் மீட்டிங் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ, அ மீட்டிங் பண்ணீங்களே என்னாச்சு? ஏதாச்சு? அப்படிங்கறத கேட்கும்போது, ட்ரம்ப் அவர்களோட கண்டிஷன். ஒரு டீல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டான டீல வந்து ஈரானோட போடணும்னு நெனைக்கிறார். என்ன விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு டீல போட்டே ஆகணும்னு நெனைக்கிறார். நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. அந்த நெகோசியேஷன்ல முடிவுகள் நல்லபடியா இருந்து, ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துக்கிட்டாங்கன்னா ஓகே. அப்படி இல்லன்னா சிக்கல் தான். கண்டிப்பா ஈரான் மிசைல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா உற்பத்தி பண்ணக்கூடாது. இதே தான் இந்த கதைய தான் வந்து திருப்பி அவர் சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. இப்ப பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தரப்புலருந்து எந்த ஒரு முடிவுகளும் இருக்கிற மாரி தெரியல. ஆனா இப்போ ஈரானோட அ சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவர்கள் திரும்பவும் மக்கள் முன்னாடி பேச ஆரம்பிச்சுக்கிறாரு. ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கிறீங்க. ஒரு சிறப்பான வேலை. ஈரானோட மக்களே, நம்ம தேசிய ஒற்றுமை. அந்த காட்டுறதுக்காக நீங்க எதிரிகளுக்கு அவங்களோட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, தவிடுபொடி ஆக்கிட்டீங்க. அதுக்கான காரணம் நம்ம நாட்டோட ஒற்றுமை. நம்ம நாட்டு அரசாங்கத்து மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஏன்னா இந்த ஆனிவர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா பரேட் நடந்துச்சு. அதுல மக்கள் அலைகடல் என திரண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நன்றிகள் தலைவர் தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அலி கமேனி அவர்கள் தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு மக்களுக்கு. நம்ம இதே போல ஒரு கனெக்ஷன உண்டாக்கி உண்டாக்கி வச்சிருப்போம். நம்ம நாட்ட ஒற்றுமையா வச்சிருப்போம். இத மெயின்டெயின் பண்ணுவோம். இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் அப்படிங்கிறது போல வேல்யூபிள் அப்புறம் பிரீஷியஸ் அப்படிங்கிறது போல அயத்துல்லா கமேனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் முன்னாடி பேசிக்கிறார். ஸோ ஈரான் ரெடியா இருக்கிறாங்க. மக்களுக்கு நன்றி சொல்றாங்க.
ஈரானுக்கு அரசாங்கத்துக்கு மக்கள் எதிரா இருக்கிறாங்கன்னு போடக்கூடிய பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா, உடைச்செறிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத, இப்ப திரும்பவும் அலி கமேனி அவர்கள், அயத்துல்லா கமேனி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். இப்ப இது மட்டும் இல்ல, சும்மா பேச்சுக்கள் இது மட்டும் இல்ல, ராலி இது மட்டும் இல்ல. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, போருக்கு தயாரா இருக்கிறாங்க. எப்படி அமெரிக்கா இங்க 2ண்ட் ஏர்கிராஃப்ட்லாம் கொண்டு வந்து பில்டப் பண்ணி ரெடி பண்ணலாம்னு யோசிக்கிறாங்களோ, அதே போல ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா, போருக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களோட அ நியூக்ளியர் சைட்ஸ் இருக்கும் இல்லையா? குறிப்பா நதாங்ஸ் சைட்ஸ். அது எல்லாத்தையும் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு பண்ணக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. ஏன்னா, இந்த சேட்டலைட்ஸ் தான் மொச்சிக்கிட்டே இருக்குது. எப்பவும் போல வந்து பார்த்தா, அந்த சேட்டலைட்ஸ் மொச்சு என்னென்ன மாரியான விஷயங்கள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி இதே மாரி டிப்ளமேட்டிக்கல் பிரஷர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காக்கு ஈரானுக்கு ஒத்து வரல. அப்புறம் ஒரு 12 நாள் போர் வந்தது. அதோட முடிவுல அமெரிக்கா பாம்பர் ரக விமானங்கள எடுத்துட்டு போயிட்டு ஆப்பரேஷன் மிட்நைட் ஹேமர்ன்னு சொல்லிட்டு குண்டுகள போட்டாங்க. அந்த டைம்ல சேட்டலைட்டோட இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு, சேதங்கள் இருக்கு அந்த பில்டிங்ஸ்லாம் அப்படிங்கிறத, அவங்க தரவுகள் எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டிசம்பர், ஜான்வரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, செய்ய ஆரம்பிச்சாங்க. அத எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான, ரெக்கவர் பண்றதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்கிறாங்க. ஸோ, அதையும் இந்த சேட்டலைட்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக், அமெரிக்காவோட ஏர் ஸ்ட்ரைக்ல எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ரெடி பண்ணக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருந்தாங்க. இப்ப திரும்பவும் சேட்டலைட்டோட இமேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது மிக பெரும் திருப்பு முனையா இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அந்த சேதப்பட்ட அந்த டனல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த நியூக்ளியர் சைட்ஸ். ஸோ அதோட டனல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மூடி வச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த இஸ்ஃபஹான் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மண்ண போட்டு ஃபுல்லாவே மூடி வச்சுக்கிறாங்க. பரீட் அண்டர் சாயில் அப்படிங்கிறது போல, முழுசாவே வந்து பார்த்தீங்கன்னா, மண்ண போட்டு ஃபுல்லாவே இந்த டனலோட என்ட்ரன்ஸ், எக்ஸிட் எல்லாத்தையுமே குளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதனால என்னன்னா, அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு அடிஷனல் பாதுகாப்பு. ஒருவேள ஒருவேள ஒரு ஆப்பரேஷன் பண்றாங்க. இது போல சைட்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்க வீரர்கள் கையகப்படுத்தணும் அப்படிங்கிறது போல வராங்க அப்படின்னா, ஒரு லேண்டிங் ஆப்பரேஷன் பண்றாங்க. எப்படி வெனிசுவேலால பண்றாங்க. ஸோ அது போல இங்கேயும் பண்ணணும். ஈரான்லயும் பண்ணலாம்னு யோசிச்சு பண்ணாலும், உள்ள போறதுக்கு வழி இருக்காது. ஸோ அதுபோல வேலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சீல் பண்ணக்கூடிய வேலைகள்ல ஈரான் தரப்புலருந்து இறங்கியிருக்காங்க. அதுவும் இந்த இஸ்ஃபஹான் பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ஃபஹான், நதான்ஸ் இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தா ரொம்ப அதிகப்படியா டிஃபென்ஸ வந்து பண்ண ரெடி பண்ணிக்கிறாங்க. மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, சில பகுதிகள் அமெரிக்கா இந்த ஆப்பரேஷன் மிட்நைட் ஹேமர்ல பல பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அந்த தாக்குதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெடிக்காத குண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டனல்ஸ்ல இருக்கு. அந்த நியூக்ளியர் சைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த சைட்ல குண்டுகள் போட்டு தாக்குறதுக்காக அமெரிக்கா ட்ரை பண்றாங்க. அதுல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வெடிக்காம நெறைய குண்டுகள் இருக்கு. ஸோ அந்த பகுதியில என்ன இருக்குதுன்றது வந்து நீங்களே பார்த்து செக் பண்ணுங்க. அந்த சைட்ட இன்டர்நேஷனல் அ இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்க கூப்பிடுறோம். வந்து செக் பண்ணுங்க. அங்க என்ன பண்ணியிருக்கோன்றத பார்த்துட்டு அந்த பகுதியில அவங்க அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இது நியாயமா? அப்படிங்கிறத கேளுங்க அப்படிங்கம்போல ஈரான் தரப்பு வந்து வாதம் வைக்கிறாங்க. ஏன் இப்படி அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஐஏஇஏவோட இணையணும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஐஏஇஏவுக்கு இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு, பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நியூக்ளியர்க்கு வந்து என்ரிச்மென்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு ஏடாகூடமான விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறத சும்மா மேல் பார்வை பார்க்கறதுக்காக ஐஏஇஏ அமைப்பு வேர்ல்டுல இது போல ஒரு அமைப்பு இருக்கு. யுஎன்னுக்கு கீழ இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு எல்லா நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதா? நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடக்குதா? ஏதாவது ஒரு பிரச்சனையா? அத எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த சயின்டிஸ்ட் வந்து பார்ப்பாங்க. ஈரான் என்ன சொல்றாங்க, இது போல சயின்டிஸ்ட் தான் உளவு தகவலே குடுத்துட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள். அது மட்டும் இல்லாம இப்ப ஐஏஇஏவோட திருப்பி வைக்கணும், அவங்கள இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பணும். இது போல ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐஏஏவோட எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. மேற்பார்வை பார்க்கறதுக்கு, சூப்பர்விஷனுக்கு அப்படிங்கிறது போல சொல்றாங்க அப்படின்னா, வந்து நீங்களே பார்த்து விஷயங்கள் சொல்லுங்க. அந்த சைட் மேல தாக்குதல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான உறுதித்தன்மை குடுங்க. ஏன்னா, அணு உலையெல்லாம் இருக்கும். அங்கருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றாங்க. யுரேனியம் என்ரிச் பண்றாங்க. ஒரு வேள தாக்குதல் பண்ணா ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது போல நாடுகள தாக்குதல் பண்ணக்கூடாது. அப்படி பண்றாங்கன்னா, அணு ஆயுதம் போட்டதுக்கு சமம். ஸோ இது போல விஷயங்களுக்கு கண்டனங்கள் வேணும் அப்படிங்கறது ஈரான் சொல்றாங்க. ஸோ அது போல கண்டனங்கள், இது போல விஷயங்கள்லாம் ப்ரூஃப் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எந்தெந்த பகுதிகள்லாம் தாக்குதல் பண்ணாங்களோ, அந்தந்த பகுதிகள்ல அழிக்கிறதுக்கு ஒரு லேண்ட் ஆப்பரேஷன் அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு அமெரிக்க தரப்புல ட்ரை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக, அதிகப்படியான
டிஃபென்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ஸ்ல வந்து பண்ண இன்கிரீஸ் பண்ணிக்கிறாங்க ஈரான் அப்படிங்கிறது போல செய்திகள். போல பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா வெர்சஸ் ஈரான். இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, ஒமன் நாட்டுல வந்து பண்ணா மத்தியஸ்தம் பண்ணி தீந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஒரு வேளை அது முடியலன்னா, மிடில் ஈஸ்ட்ல மிக பெருமளவுல யுத்த களம் வெடிக்கும் அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. அதுபோல எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.